டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வாலோ காப்பி, டீப் காப்பி. ஸ்வாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்ன, மெமரி எப்படி பைத்தான்ல ஒர்க் ஆகுது, இதை பற்றிலாம் தான் நாம டீட்டெயில்ஸாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இங்க ஒரு L1 ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்டை இப்போ ரெண்டு விதமா காப்பி பண்ண போறோம். ஒன்னு L2 ஈக்குவல் டு L1. இந்த மெத்தடை வந்து ஸ்வாலோ காப்பி அப்படின்னு சொல்ல போறாங்க. செகண்ட் ஒன் L3 ஈக்குவல் டு L1 டாட் காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பில்டின் மெத்தட் இருக்கு. இந்த காப்பி பில்டின் மெத்தடை யூஸ் பண்றத டீப் காப்பி அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த ஸ்வாலோ காப்பிக்கும் டீப் காப்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் நாம் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த மூணு வேல்யூலையும், அதாவது L1 L2 L3 மூணு வேரியபிள்லையும் இருக்க போகிற வேல்யூஸில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. அதாவது L1 ஈக்குவல் டு L1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதே வேல்யூ தான் L2லேயும் இருக்க போகுது, L3லேயும் இருக்க போகுது. எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. L1ஓட வேல்யூ என்ன 1 2 3, L2ஓட வேல்யூ 1 2 3, L3ஓட வேல்யூ 1 2 3. அப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மெமரி லொக்கேஷன், அதில் தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. இப்போ ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு பில்டின் மெத்தட் இருக்கு. இந்த பில்டின் மெத்தடில் என்ன வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா மெமரி அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மெமரி அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஐடி ஆஃப் அப்படிங்கிற பில்டின் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐடி ஆஃப்ங்கிற பில்டின் மெத்தடுக்குள்ளே நாம் அந்த வேல்யூவை பாஸ் பண்ணலாம். L1 L2 L3 மூணையும் பாஸ் பண்ணும்போது இது வேல்யூவோட, இந்த வேரியபிளோட மெமரி லொக்கேஷன்ஸை அவுட்புட்டாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா L1ஓட மெமரி லொக்கேஷன் 392 முடியுதுல, அதே மாதிரி L2ஓட மெமரி லொக்கேஷனும் 392 தான் முடியும். அது L3 பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் இருக்கும். L1ம் L2வும் சேம் மெமரி லொக்கேஷனில் இருக்க, L3 மட்டும் டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் இருக்கு. ஏன்னா L2 ஈக்குவல் டு L1ன்னு கொடுக்கும்போது ஸ்வாலோ காப்பி ஜஸ்ட் அந்த வேல்யூவோட மெமரி ரெஃபரன்ஸை மட்டும் எடுத்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். அந்த வேல்யூவோட ஜஸ்ட் மெமரி ரெஃபரன்ஸை மட்டும் எடுத்து இதில் இந்த வேரியபிளுக்கான ரெஃபரன்ஸை அசைன் பண்ணிக்குமே தவிர அதை இன்னொரு மெமரி லொக்கேஷனில் கிரியேட் பண்ணாது. டீப் காப்பி அப்படின்னா இந்த வேல்யூவை காப்பி பண்ணி இன்னொரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால தான் இங்கே L1ம் L2வும் சேம் மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கு. ஆனால் L3 டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் அந்த வேல்யூஸை காப்பி எடுத்து வச்சிருக்கு. அதை தான் வந்து டீப் காப்பி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இன்டர்வியூ கொஸ்டினில் ஸ்வாலோ காப்பி டீப் காப்பினா என்ன, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க கண்டிப்பாக. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த சின்ன எக்ஸாம்பிள் ஐடியா ஆஃப் இந்த L1 L2 இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஷோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா தெரியுதுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இல்லை என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத ஒரு சின்ன பிக்சர் ரெப்ரசன்டேஷன் மூலமாக பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு பிக்சர் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா L1 ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணியிருக்கோம். அதே தான் செகண்ட் ஆக்ஷன் L2 ஈக்குவல் டு L1 கொடுத்துருந்தோம். அண்ட் L3 ஈக்குவல் டு L1 டாட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டெப்ஸ். அதாவது ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 L2 ஈக்குவல் டு L1 அண்ட் ஸ்டெப் 3 L3 ஈக்குவல் டு L1 டாட் காப்பி. ஸோ ஸ்டெப் 1 L1 ஈக்குவல் டு 1 2 3ன்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், மெமரி லொக்கேஷன். இப்போ நான் 1 2 3ன்னு சொல்லி ஒரு மெமரி லொக்கேஷன் எடுத்திருக்கேன். இந்த மெமரி லொக்கேஷன் 1 அப்படிங்கிற ஒரு மெமரி லொக்கேஷனில் இந்த வேல்யூவை ரெஃபரன்ஸ் கொடுத்துரும். ஸோ 1 2 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கான ரெஃபரன்ஸாக மெமரி லொக்கேஷன் 1ல் ஸ்டோர் பண்ணியிருக்கு. L2 ஈக்குவல் டு L1ன்னு கொடுக்கும்போது இது இன்னொரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணாமல் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் இந்த ரெஃபரன்ஸை மட்டும் இங்கேருந்து எடுத்துக்கும். ஸோ இந்த வேல்யூ இங்கே இருக்குது, இதுக்கான ரெஃபரன்ஸ் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூக்கான ரெஃபரன்ஸை மட்டும் எடுத்துக்குமே தவிர நியூவாக ஒரு மெமரி லொக்கேஷனில் கிரியேட் பண்ணாது. இதே டீப் காப்பி பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த வேல்யூவை காப்பி எடுத்து இன்னொரு மெமரி லொக்கேஷனில், அதாவது 3ங்கிற மெமரி லொக்கேஷனில் இந்த வேல்யூஸை காப்பி பண்ணி வச்சுருக்கு. இதே தான் நமக்கு அங்கே டிஃப்ரெண்ட் L1 L2வும் சேம் மெமரி லொக்கேஷன்லையும் L3 டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன்லையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணப்போ அவுட்புட் கிடச்சிச்சு. ஸோ அகெயின் கோயிங் பேக் டு த கோட், இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு அப்பெண்ட் அப்படிங்கிற ஒரு பில்டின் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்பெண்ட் பில்டின் மெத்தட்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அப்பெண்டுங்கிறது வேல்யூவை இங்கே நம்ம என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை ஒரு லிஸ்ட்டோட எண்டில் வந்து ஆட் பண்ணும். அப்பெண்ட் அந்த லிஸ்ட்டில் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ L1 டாட் அப்பெண்டுங்கிறதோட யூசேஜ் என்னன்னா, ஆடிங் அ நியூ ஆப்ஜெக்ட் இந்த லிஸ்ட்டை. ஸோ ஒரு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் ஒரு நியூ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு அப்பெண்ட் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ
அதை யூஸ் பண்ணி 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது L1ங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான். ஸோ L1 லிஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம வேல்யூவை ஆட் பண்ணுறோம். L2 L3ல நம்ம எந்த சேஞ்சஸுமே ரெஃபர் பண்ணலை. ஆனாலும் L1ம் L2வும் சேம் மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கிறதுனால அதோட 2 வேல்யூவுமே மாறிடும். அதாவது L1ஓட வேல்யூ மாறிடுச்சு, L2ஓட வேல்யூவும் 4ங்கிற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டும் சேம் மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் L3 டீப் காப்பியில் இருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன், அதனால இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்வாலோ காப்பி டீப் காப்பிக்குள்ள இருக்கிற அட்வான்டேஜஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சேம் வேல்யூவை டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் காப்பி பண்ணுறதுக்கு நாம் டீப் காப்பி யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு டைரக்ட் அசைன் பண்ணும்போது அது ஸ்வாலோ காப்பி வேல்யூஸை காப்பி பண்ணாது, ஜஸ்ட் மெமரியை ரெஃபரன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும், நியூ வேல்யூவாக ஜென்ரேட் பண்ணாது. ஓகே, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.